மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் கேப் டவுன் ஆகிறதும் ரெக்கவர் ஆகிறதுமே ரொம்ப காமன். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல க்ரோ, ஏஞ்சல் ஒன், எம்சிஎக்ஸ் அப்படின்ற இந்த 3 ஸ்டாக் கேப் டவுன் ஆச்சு அண்ட் ரெக்கவர் ஆச்சு. பட் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிராஷ் ஏன் நடந்தது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா ஆர்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் மேல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிமாட் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸ் பேங்க்ஸ் கிட்ட இருந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் வாங்கி அவங்களுடைய கிளைண்ட் அதாவது ட்ரேடிங்க்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லிவரேஜா கொடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ இந்த ரூல் மூலமா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியூ ரூல் புரோக்கரேஜஸ் உடைய மார்ஜின்ல பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும், இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக்ல எல்லா ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல இருந்துமே எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஹென்ஸ் தி ஸ்டாக்ஸ் ஃபாலன் டுடே. இதுல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்விஸ்டட் பார்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய கேப் டவுன் பர்சன்டேஜ் அண்ட் அந்த ரெக்கவரி ஸ்பீட்ல தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபால்ல ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆனது க்ரோ வித்தின் 2 ஹவர்ஸ்ல இந்த ரெக்கவரி ஆயிடுச்சு. வை இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி சம். மார்க்கெட்டை பொறுத்தவரையில எப்பவுமே நியூ க்ரோத் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரும். அதாவது இன்வெஸ்டர்ஸ் உடைய மைண்ட்ல க்ரோ கம்பெனிக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மந்த் ஜான்வரில மட்டுமே 3.53 lakh நியூ கஸ்டமர் ஆட் பண்ணிருக்காங்க அண்ட் தேர் ஆக்டிவ் அண்ட் Q3 ரெவன்யூ இஸ் ஆல்சோ அப். அண்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரிக்கு க்ரோ ரீசெண்டா தான் அவங்களுடைய ஐபிஓ லான்ச் பண்ணாங்க. விச் மீன்ஸ் அவங்க கிட்ட அவங்களுடைய ஓன் கேஷ் நிறையவே இருக்கும். ஸோ ஆர்பிஐயோட இந்த நியூ ரூல் அவங்கள பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் க்ரோவை உடனே அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க இந்த டிப். ஹென்ஸ் த கேப் ஃபில்ட் வித்தின் 2 hours. இப்போ ட்விஸ்டடான பார்ட்டுக்கு வருவோம். கம்பேர் டு க்ரோ, ஏஞ்சல் ஒன் அப்படின்ற இந்த பிராண்ட் ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்கு அண்ட் ரொம்பவே ஃபெமிலியரான பிராண்ட். அப்படி இருந்துமே கேப் ரெக்கவர் ஆகல. அட் த சேம் டைம் த கேப் டவுன் வாஸ் வெரி ஹியூஜ். பிகாஸ் ஏஞ்சல் ஒன் உடைய ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட். இங்க ப்ராப்ளம் சென்டிமெண்ட்ல இல்ல, ஃபண்டமெண்டல்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் இது டிராஸ்டிக்கா டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 52% இவங்க டவுன்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், புது கிளையண்டோடைய கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அண்ட் தேர்ட் ரீசன், ஆர்பிஐயோட இந்த நியூ ரூல் இவங்களை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருக்கு. பட் இவங்களை மட்டும் எப்படி இது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏஞ்சல் ஒன் பேங்க் கிட்ட இருந்து லோவஸ்ட் பர்சன்டேஜ்ல லோன் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8%. அந்த ஃபண்டை அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்றதுக்காக மார்ஜின் ஃபண்டா கொடுப்பாங்க ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 18% கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்களுடைய earnings. ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட் மாடல். இப்போ ஆர்பிஐ போட்ட இந்த ரூல்னால இவங்க பேங்க் கிட்ட இருந்து பாரோ பண்ண போற அந்த மணி இப்போ சீப்பா இருக்க போறதுல அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா மாறுது. அது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் இல்ல அப்படின்னு சொன்னா இன்வெஸ்டர்ஸ் ஸ்டெப் இன் ஆக மாட்டாங்க. அண்ட் மணி பாரோ பண்றதுலயுமே ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னா கிளைண்ட்டுக்கு மார்ஜின் கொடுக்க முடியாது. மார்ஜின் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிசினஸ் டல் ஆகும். ஆல்ரெடி அவங்களுடைய ப்ராஃபிட் 60% டவுன் ஆகிருக்கு. ஹென்ஸ் பிக் பிளேயர்ஸ் ஏஞ்சல் ஒன் அவாய்ட் பண்றாங்க அண்ட் செல் ஆன் த ரைஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் க்ரோல டிப்ல பை பண்றாங்க. அதனால தான் ஏஞ்சல் ஒன்னோட கேப் ஃபில்லிங் ரொம்பவே வீக்கா இருக்கு கம்பேர் டு க்ரோ. அண்ட் ஃபைனலி எம்சிஎக்ஸ் இது வீக் ஸ்டாக் கிடையாது, ஓவர் ரேலிட் ஸ்டாக். அண்ட் இதுல ஒரு கன்ஃபியூஸ்டுமே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஏன் ஃபாலோ ஆச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாவே ரேலி ஆயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரேலியில ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட உடனே ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் டேல இருந்து இது பெருசா ரேலி ஆகல. பிகாஸ் எஸ்டிடி டேக்ஸ்னால ஃபியூச்சர்ல வால்யூம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆர்பிஐயோட இந்த ரீசன்ட் நியூஸ் பேனிக் செல்லிங்க ட்ரிகர் பண்ணிருக்கு. ஈவென்ச்சுவலா இது ரெக்கவர் ஆகி இருந்தாலுமே ஸ்டில் இது லாங் டர்ம்ல பார்க்கும்போது வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் தெரியுது. அண்ட் எம்சிஎக்ஸை பத்தி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுமே கொடுத்துறேன். இது ஏஞ்சல் ஒன் க்ரோ மாதிரியான புரோக்கரேஜ் கிடையாது, இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா என்ன நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் என்ன உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு, டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.